ரவிதேஜாவோட ஈகிள் மூவிக்கான ட்ரெய்லர் டிசம்பர் 20 ஈவினிங் 4:05 ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 13 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ரன்பீர் கபூரோட அனிமல் படம் இப்போ வரைக்கும் 835.9 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. விஜய் சேதுபதி கத்ரீனா கேஃபோட மேரி கிறிஸ்மஸ் ட்ரெய்லரும் டிசம்பர் 20 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, கத்ரீனா கேஃப், சஞ்சய் கபூர், வினய் பதாக் நடிக்கிறாங்க. ஜனவரி 12 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். அருண் விஜயோட வணங்கான் மூவிக்கான டப்பிங் ஒர்க் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு மூவிக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகனி, மிஷ்கின் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. அயலானோட செகண்ட் சிங்கிள் அயலா அயலா டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 20 ஏதாச்சும் நல்ல டேட்டா இருக்கும் போல. ஏகப்பட்ட அப்டேட் எனக்கு வருது. ரவிக்குமார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், கருணாகரன், யோகி பாபு நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. உங்களுக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும். லால் சலாமோட செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு சாங்கு கேட்க ஆவரேஜா இருக்கு. மேபி கேட்க பிடிக்கலாம். சலாரோட ரிலீஸ் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் வந்ததை விட சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த ட்ரெய்லருக்கு ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்டா இருந்துச்சு. இதுக்கு பாசிட்டிவா இருக்கு. பிரசாந்த் நீலோட டைரக்ஷன்ல பிரபாஸ், பிருத்விராஜ், ஸ்ருதிகாசன், ஜெகபதி பாபு, ஸ்ரீயா நடிக்கிறாங்க. டிசம்பர் 22 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ஜெயம் ரவியோட தனி ஒருவன் 2க்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. தனி ஒருவனோட ப்ராப்பர் பார்ட் 2 இது. அதுல உள்ள கேரக்டர்ஸ் அப்படியே அதுல கண்டினியூ ஆகும். தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நியூ இயருக்கு வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அபிஷியலா வரல. என்ன பொறுத்த வரைக்கும் நியூ இயருக்கு வர சான்ஸ் அதிகமா இருக்கு. கங்குவா அப்டேட் நியூ இயருக்கு வருமானு கேக்குறீங்க. அப்டேட் வருமானு தெரியல. மேபி நியூ இயருக்கு விஷ் பண்ணி ஏதாச்சும் போஸ்டர் வர சான்ஸ் இருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 9 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கம்மி தான். அதுக்கு பதில் தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட பிரிக்குவல் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் எடுக்கிறாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற கதை அது. அதுல இது வரைக்கும் ஒரு சீசன் வந்திருக்கு. அடுத்த சீசன் சீக்கிரமே வந்துரும். புஷ்பா 2க்கு நார்த் இந்தியா சப்போர்ட் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. புஷ்பா 2க்கு சப்போர்ட் இருக்கு. வேரிஸ் புஷ்பான்னு ஒரு வீடியோ விட்டாங்கல, அதோட ஹிந்தி வெர்ஷனை தான் அதிக பேர் பாத்திருக்காங்க. அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நார்த் இந்தியால சப்போர்ட் இருக்குன்னு. அயலான் படம் சிவகார்த்திகேயனுக்கு எந்த படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கணும்? விடாமுயற்சி மூவில அர்ஜுனோட லுக்ல சேஞ்ச் இருக்கிற மாதிரியே அஜித்தோட லுக்லயும் சேஞ்ச் இருக்குமா? இந்த மூவில அஜித் ரியல் ரோல்ல வரப்போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிவகார்த்திகேயன் இப்ப SK21ல நடிக்கிறாரு. அயலான் படம் 14வது படமா ரிலீஸ் ஆயிருக்கணும். ஹீரோ படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கணும். விடாமுயற்சி அஜித் லுக்ல கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும். அஜித் வெயிட்லாம் குறைச்சிருக்காரு. அஜித் ரியல் ரோல்ல வரது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த நியூஸ் ரூமரா வெளில வந்துருது. அது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படத்துல ஒர்க் பண்றவங்க யாராவது வெளியில சொல்லிருவாங்க. அப்படிதான் அந்த நியூஸ் வெளில வரும். தளபதி பாண்டியராஜ் சன் பிக்சர்ஸ் காம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லாஸ்ட் ஒரு வாரமா இந்த நியூஸ் போய்கிட்டு இருக்கு, இந்த காம்போ வரப்போகுதுன்னு. ஆனா இது எல்லாமே ரூமர் தான், கன்ஃபார்ம் கிடையாது. எனக்கு அட்லி தான் அடுத்த படத்தை எடுப்பாருன்னு தோணுது. ஜப்பான் மூவியோட பட்ஜெட் கலெக்ஷன் இந்த வருஷம் வந்த மூவிஸோட டாப் 10 IMDb ரேட்டட் மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ரெண்டுமே ஸ்கிரீன்ல போடுறேன். ஜோ OTT அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அபிஷியலா இன்னும் சொல்லல. ஆனா டிசம்பர் 22 வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டெல்லார் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நான் போடுறேன். கூசியா முனுசாமி வீரப்பன் சீரிஸ் பார்த்தாச்சா? சூப்பரா இருக்கு. இத பத்தி வந்த எல்லா சீரிஸும் பார்த்தா தான் இது புரியுமா? இத பத்தி எத்தனை சீரிஸ் வந்திருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னும் இதை பார்க்கல. இத பத்தி 2 சீரிஸ் வந்ததா சொன்னாங்க. ஒன்னு ZEE5ல, இன்னொன்னு நெட்ஃபிளிக்ஸ்ல. ஒன்னு பார்த்தாலே புரியும், எல்லாத்தையும் பார்க்க அவசியம் இல்ல. அரண்மனை 4 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் இப்போதைக்கு ஒன்னும் வரல. ஆனா படம் பொங்கலுக்கு வருது. சோ இந்த மாசம் ஒரு அப்டேட் வரும். ஜனகணமன தமிழ்ல இருக்கு, அதுக்கு பார்ட் 2 வருமா? அம்புலி 2, ராவன் 2 வருமானு கேக்குறீங்க. ஜனகணமன தமிழ்ல இருக்கு. ஆனா பார்ட் 2 இப்போதைக்கு வர சான்ஸ் கம்மி தான். அம்புலி 2 இப்போதைக்கு வர சான்ஸ் கம்மி தான். ராவன் 2 வர சான்ஸ் இருக்கு. எப்ப வரும்னு தெரிஞ்சா நான் சொல்றேன். சினிமாக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க சினிமாக்கு எந்த ஃபீல்டுக்கு போகணுமோ அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க. அதை பத்தின ஸ்கில்ல வளர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் யாருக்கிட்டயாச்சும் அசிஸ்டண்டா சேரணும். இதான் ப்ரொசீஜர். சிவகார்த்திகேயனோட புது லுக் எந்த மூவிக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. SK21க்கான லுக் தான் இதுவும். ஜிவி பிரகாஷ் லைனப், கவின் லைனப்லாம் கேக்குறீங்க. இன்னொரு 2 வாரம் பொறுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ வரும். எனக்கு விஜய் பிடிக்குமா இல்ல அஜித் பிடிக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய டைம் சொல்லிட்டேன். நான் எந்த ஹீரோட ஃபேனும் கிடையாது. ஒரு சில நேரம் திட்ட கூட செய்றீங்க. ஏதாச்சும் ஒரு ஹீரோ பத்தி அதிகமா பேசினா அந்த ஹீரோட ஃபேன் என்ன சொல்லிடுறீங்க. ஆனா வர அப்டேட் தான் நான் சொல்றேன். யாருக்கும் தனிப்பட்ட முறையில நான் ஃபேன் இல்ல. அவதார் 1 and 2க்கு பட்ஜெட் கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். 2க்கு வந்து கரெக்டா இருக்கு. ஆனா 1க்கு வந்து அப்ராக்சிமேட் தான். அடுத்து வரப்போற எந்த படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னைக்கு மதியம் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதுல இதே கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான பதில சொல்றாங்க. அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அக்வாமேன் 2 1 பில்லியன் அடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்லா இருந்தா கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு. நான் எந்த மூவிஸ் எல்லாம் எதிர்பார்க்கிறேனோ அதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு தனி வீடியோவா போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ட்ரை பண்றேன். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவிஸ்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். நானே ஒருவன் ஹிட் ஆஃப் லாப்பா பார்ட் 2 வருமானு கேக்குறீங்க. இது ஆவரேஜா போயிருக்கு. பார்ட் 2 வர இப்போதைக்கு சான்ஸ் கம்மி தான். பெத்த கப்பு தமிழ் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இதுக்கான அப்டேட் இல்ல. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவங்க பெருசா படிக்கல, அவங்க போனை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இப்படி ஒரு வேலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு டைம் சொல்லியிருக்கேன், ஆனா அவங்களுக்கு பெருசா புரியல.
இந்த கமெண்ட்டுக்கு நேத்து கூட நான் பதில் சொன்னேன். கில்லி ஸ்ரீலங்கால வருமா வராதான்னு அபிஷியலா இப்போதைக்கு தெரியல. ஆனா வரும்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். இந்த வருஷம் வந்த தமிழ் மூவிஸ்ல அதிகமா கலெக்ஷன் பண்ண மூவிஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல சூர்யா படமே இல்லன்னு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க. இந்த வருஷம் சூர்யா மூவி எதுவும் ரிலீஸ் ஆகல, அதனாலதான் லிஸ்ட்ல இல்ல. எனக்கு 2 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.